أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வரக்கூடிய தொடரை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதை நாம் தொடரலாம். அதற்கு முன்னதாக இன்றைய தினம் ஒரு சில செய்திகளை கண்டிப்பாக நிச்சயமாக நாம் தெரிந்து வைத்திருப்பது இந்த நேரத்தினுடைய கட்டாய கடமை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களை விட ரமலான் மாதத்தில் அளவுக்கு அதிகமான இபாதத்துகளிலே ஈடுபடுவார்கள். இது பொதுவான ஒன்று. ஏனைய மாதங்களை விட ரமலானுடைய மாதத்தில் அளவுக்கு அதிகமான இபாதத்துகளிலே ஈடுபடுவார்கள். இந்த இடத்தில் இபாதத் அப்படின்னா வெறுமனே தொழுகை, வெறுமனே நோன்பு என்பதல்ல. எதுவெல்லாம் நன்மையை பெற்று தருமோ அந்த ஒட்டுமொத்த காரியத்திலும் ரமலானில் கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். ரமலானில் ஏனைய மாதங்களை விட ரமலானில் இபாதத்துகளில் அளவுக்கு அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். ரமலானில் முந்திய 20 நாட்களை விட பிந்தி உள்ள 10 நாட்களில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்துவார்கள் இபாதத்தில். இப்போ எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஏனைய மாதங்களை விட ரமலானில் அளவுக்கு அதிகமாக இபாதத்திலே நபி அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். ரமலானை 20 நாட்களை விட பிந்தி உள்ள கடைசி 10 நாட்களில் இன்னும் அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த பிந்தி உள்ள 10 நாட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களுக்காக தன்னை தயார்படுத்துவார்கள். அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், தங்களுடைய கீழாடையை இறுக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிக்கொள்வார்கள். தங்களுடைய கீழாடையை இறுக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிக்கொள்வார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய கீழாடையை இறுக்கமாக எப்போது கட்டுவார்? பலமான ஏதோ ஒரு வேலை செய்யும் போது கட்டுவார். ஒரு வெயிட் தூக்க போறார், ஒரு சிரமமான காரியத்தில் ஈடுபட போகிறார், தன்னுடைய முழு உடலையும் உள்ளத்தையும் அதில் ஈடுபடுத்த போகின்றார் என்றால் எந்த விதமான சிந்தனையும் தனக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தனது கீழாடையை இறுக்கமாக்குவார். இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய இந்த வாசகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 ஆரம்பத்தில் தன்னுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். சரி, இறுக்கமாக கட்டிக்கொண்டு என்ன செய்வார்கள்? இறுக்கமாக கீழாடையை கட்டிக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன வேலையில் ஈடுபட போகின்றார்கள் என்பதையும் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளை கொண்டு இரவை உயிர்ப்பிப்பார்கள். வணக்க வழிபாடுகளை கொண்டு, இபாதத்துகளை கொண்டு இரவை உயிர்ப்பிப்பார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இன்று பல இளைஞர்கள் உயிர்ப்பிக்கிறார்கள் இரவை பல இளைஞர்கள் உயிர்ப்பிக்கிறார்கள். இப்படியே நீங்க போனீங்கன்னா பெரிய கடைக்கு முக்கூட்டில் உயிர்ப்பித்துக்கிட்டு இருப்பாங்க இரவை. எப்படி? கேரம் போர்டு. அந்த தெருவினுடைய வெளிச்சத்துல, அந்த வெளிச்சத்தில் 4 நபர்கள், 10 நபர்கள், 15 நபர்கள் சுற்றி நின்று கொண்டு சஹர் வரைக்கும் இரவு உயிர்ப்பிக்கப்படுகின்றது. எதில்? கேரம் போர்டில். எந்த விளையாட்டை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்றி இறைச்சியில் கை நனைப்பதை போன்று என்று சொன்னார்களோ, செஸ், கேரம், கட்டம் போட்டு விளையாடக்கூடிய விளையாட்டுகள் ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்றி இறைச்சியில் நீங்கள் கை வைப்பதற்கு சமம் என்று கூறினார்கள். அந்த விளையாட்டை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன முஸ்லிம்கள் விரலை சுண்டி விளையாடுவது, கட்டம் போட்டு விளையாடுவது, லூடோவை உருட்டி விடுவது, தாயக்கட்டை விளையாடுவது, ஒட்டுமொத்த விளையாட்டையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த விளையாட்டு. இது லைலத்துல் கத்ரினுடைய இரவில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய 29-30 நாட்களில் எந்த தினங்களை அளவுக்கு அதிகமாக நபி அவர்கள் கவனம் செலுத்தினார்களோ, கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அந்த தினத்தில் அந்த இரவில் இளைஞர்கள் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்கள் தடுத்த ஹராமான விளையாட்டுகளை கொண்டு. இப்ப எங்க போய் பேசுறது? இதை யாரிடத்தில் சென்று சொல்வது? யார் இதை நினைத்து கவலைப்படுவது? யார் இதை அவர்களுக்கு புரிய வைப்பது? யார்? பின்பு ஒரு இளைஞர்கள் இன்னொரு இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஒரு பைக் ஒரு மொபைல், ஒவ்வொரு பைக்கிலையும் 2 பேர் 3 பேர், நேரா பாலம், இரவு உயிர்ப்பித்தல், சஹர் வரைக்கும் பாலம். இது இளைஞர்களுடைய உயிர்ப்பித்தல். இன்னும் சில இளைஞர்கள் நேரா முட்லூர் அல்லது புதுச்சத்திரம். இந்த இரண்டிற்கும் இடையில் எத்தனை டீ கடைகள் இருக்கின்றதோ, ஒட்டுமொத்த டீ கடைகளிலும் அதுல 8 பேர், அதுல 10 பேர், அதுல 4 பேர், அதுல 4 பேர், சஹர் வரைக்கும் உயிர்ப்பிக்கக்கூடிய விஷயங்கள். எதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர்ப்பித்தார்கள் என்று ஹதீஸில் கூறப்பட்டிருக்கின்றதோ, இன்றைய இளைஞர்கள் உயிர்ப்பிக்கிறார்கள் எப்படி என்பதை பாருங்கள். இப்போது நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஒட்டுமொத்த இந்த இளைஞர்களுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்களை அல்லாஹ் தஆலா சும்மா விட்டுவிட மாட்டான், நிச்சயமாக கேட்பான், கண்டிப்பாக கேட்பான். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எதில் விட்டீர்கள் என்பதை பற்றி கண்டிப்பாக கேட்கப்படும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. ஒவ்வொரு நபர்களும் பொறுப்புதாரிகள் ஆவார்கள். அவரவர்களுடைய பொறுப்புகளை பற்றி நிச்சயமாக நாளை மறுமை நாளையிலே அவரவர்கள் கேட்கப்படுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நேரங்கள், இந்த இடங்கள், இந்த விஷயங்களில் உன்னிப்பாக நாம் அஞ்ச வேண்டிய நேரம் இந்த நேரம். நம்முடைய சகோதரர்கள், கலிமா சொன்ன முஸ்லிம்கள், இளைஞர்கள், இஸ்லாத்திற்கு அவர்களுடைய தேவைகள் மிக அதிகமாக இருக்கின்றது. மார்க்கத்தை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய இளைஞர்கள், மார்க்கத்தை எப்படி கொண்டு செல்லலாம், தொழாமல் இருப்பவர்களை எப்படி தொழ வைக்கலாம், பள்ளிவாசலுடைய ஈடுபாடுகளிலே இல்லாமல் இருப்பவர்களை எப்படி பள்ளியின் பக்கம் கொண்டு வரலாம், குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்கு எப்படி குர்ஆனை கற்றுத்தரலாம், ஓத தெரிகின்றது அதனுடைய பொருள்கள் தெரியவில்லை, எப்படி அவர்களுக்கு பொருள்களை உணர்த்தலாம் என்று கோதாவில் இறங்க வேண்டிய இளைஞர்கள் கேரம் போர்டும் கையுமாக, மொபைலும் கையுமாக, அதில் ஃப்ரீ ஃபயரையும் அந்த கேம்களை வைத்துக் கொண்டு சக்க சக்க சக்கன்னு சொல்லி சுட்டுக்கிட்டு ஆங்காங்கே நீங்கள் மரத்தடி நிழலிலும் ஒவ்வொரு கட்டி முடிக்கப்படாத கட்டடங்களுடைய வாசல்களிலும் இளைஞர்கள், டீனேஜ் பசங்க அமர்ந்திருந்து விளையாடி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவும் எப்போது நடக்கின்றது என்றால், எந்த இரவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனத்தோடு செயல்படுத்தினார்களோ, தங்களுடைய மனைவிமார்களுடைய சிந்தனை தங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக முழுக்க முழுக்க தன்னுடைய உள்ளத்தையும் உணர்வையும் உடலையும் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தினார்களோ, அந்த இரவில் இந்த இளைஞர்கள் இப்படி செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பெற்றோர்களும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போன்ற அடுத்த விஷயம், இந்த விஷயத்தில் இந்த இரவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை பேசியிருக்கிறார்கள். இப்போது இந்த இரவினுடைய மகிமை, மகத்துவம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை நான் சுருக்கமாக இப்படி புரிய வைக்கின்றேன். ரமலானுடைய ஆரம்பத்தில் இருந்து சூரத்துல் பக்ராவினுடைய 3 வசனங்கள் 5 செய்திகளை பேசி இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றேன். 183 முதல் 185 வரை. பின்பு இந்த 3 வசனத்தில் இருக்கக்கூடிய 5 விஷயங்களும் உங்களிடத்தில் சரியாக வெளிப்படுமானால் 186வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு டீலை அடியார்களிடத்தில் பேசுகின்றான். பின்பு அவர்களை நேர்வழி பெற்றவர்கள் என்றும் அல்லாஹு தஆலா நற்சான்று பகர்கின்றான். இப்ப இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதற்கு தலைப்பை நாம் கொடுத்தோம், உடலான ரமலானும் உயிரான குர்ஆனும். ரமலான் என்ற இந்த உடல், ரமலான் என்ற இந்த உடல், இதனுடைய உயிராக இருப்பது குர்ஆன். குர்ஆன் இறங்கியதனால்தான் இந்த மாதத்தில் நாம் நோன்பு வைக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குர்ஆன் இறக்கப்பட்டதற்காகத்தான் இந்த மாதத்தில் நோன்பு நோக்கிறோம். நோன்பு நோற்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றோம். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு கலாமுல்லாவை நீ எங்களுக்கு வழங்கி இருக்கிறாய், இது யாருக்கும் இந்த உலகத்தில் கிடையாது. அவ்வளவு அழகான வரிகள், அவ்வளவு அழகான தத்துவங்கள்,
அவ்வளவு அழகான இலக்கண இலக்கிய நடையில் அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். அதன்படி ஒருவர் வாழ்ந்தால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய அடிப்படையில் அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த குர்ஆன் இறக்கியதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நாம் இந்த ரமலானிலே நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றோம். இப்போது இதை இப்படியே இந்த கடைசி பத்திற்கும் நாம் சொல்லலாம். கடைசி 10 என்பது ஒரு உடல். கடைசி 10 என்பது ஒரு உடல். ஏற்கனவே ஒரு ரூஹ் இதற்குள் இருக்கின்றது, அது குர்ஆன். இப்போது அடுத்த ரூஹையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். அது லைலத்துல் கத்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்கள் ஏன் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள்? இஅ்திகாஃபிற்காக. எத்தனை வேலைகள் நபி அவர்களுக்கு, எவ்வளவு பிஸி ஷெட்யூல் நபி அவர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் சும்மா வெட்டியா இல்லை. ஜனாதிபதி, ஹலீஃபா, சிறு குல மன்னர் இல்லை, மகா சக்கரவர்த்தி, ரோம் பாரசீகத்திற்கு கடிதம் எழுதிய மகா சக்கரவர்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு பிஸி ஷெட்யூலிலும் அல்லாஹுக்காக இந்த நாட்களை, இந்த தினங்களை, இந்த இரவுகளை ஒதுக்கியே ஆக வேண்டும் என்று இந்த 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கான மிக முக்கிய காரணம் என்ன? அந்த 10 நாட்களில் ஒரு இரவை ரப்புல் ஆலமீன் இப்படி வைத்திருக்கின்றான். நம்முடைய தக்தீர்கள் அதில் எழுதப்படுகின்றது, நம்முடைய கலா கதிர் அதில் நிர்ணயிக்கப்படுகின்றது. அந்த இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான் என்று குர்ஆன் பேசி காட்டுகின்றது. இப்போது இளைஞர்களுக்கு என்ன புரியும்? எந்த இரவில் இவர் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறாரோ இவருடைய தக்தீரை அல்லாஹு தஆலா அங்கு என்ன எழுதி கொண்டிருக்கிறான் என்று எப்படி தெரியும்? இவர் கேரம் போர்டை விளையாடி கொண்டிருக்கிறார், இவருடைய தக்தீர் அங்கு நிர்ணயிக்கப்படுகின்றது. இவர் கேம் விளையாடி கொண்டிருக்கிறார், இவருடைய தக்தீர் அங்கு எழுதப்படுகின்றது. தக்தீர் எழுதப்படக்கூடிய நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த 10 நாட்களுடைய உயிர் லைலத்துல் கத்ர் எப்படியேனும் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 10 நாட்களை எவ்வளவு பிஸியான ஷெட்யூலாக இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இது அல்லாஹுக்கானது, முழுக்க முழுக்க அல்லாஹுக்கானது. இந்த நாட்கள், இந்த நிமிடங்கள், இந்த நேரங்கள், இதனுடைய இரவுகள், பகல்கள், மாலை பொழுதுகள், காலை பொழுதுகள் ஒட்டுமொத்தமும் என் ரப்புக்கானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கியதற்கான காரணம் லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகிவிடக் கூடாது. அந்த இரவை நாம் எக்காரணத்தை கொண்டும் தவறவிட்டு விடக்கூடாது என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து நமக்கெல்லாம் மிக அழகான ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அநேக மக்கள் இரவை உயிர்ப்பிக்கிறார்கள், ஆனால் உயிர் இல்லாமல். எப்படி ஒரு முரண்பாடு பாருங்க. இரவை உயிர்ப்பிக்கிறார்கள், ஆனால் இந்த 10 நாட்களுடைய உயிராக எது குர்ஆன் பேசுகின்றதோ அந்த லைலத்துல் கத்ரை அனுபவிக்காமல் பின்பு எப்படி அந்த 10 நாட்கள் இருக்கும்? எது மாதிரியான 10 நாட்களாக அது அமையும்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இரவுகளில், இந்த 10 நாட்களில் அநேக சகோதரர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தரட்டும். இந்த 10 நாட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒதுக்கியதை போன்றே நாங்களும் ஒதுக்க முயற்சிக்கின்றோம் என்று 10 நாட்களை இஅ்திகாஃபிற்காக ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும், அவர்களுடைய காரியங்களை இலகுவாக்கட்டும், அவர்களுடைய காரியங்களில் அல்லாஹு தஆலா உதவி செய்யட்டும். அவர்களுக்கும் வேலை இருக்கின்றது, அவர்களுக்கும் பிஸி ஷெட்யூல் தான், அவர்களுக்கும் பயங்கர பிஸி தான். எல்லா குடும்பமும், பிள்ளைகளும், குடும்ப காரியங்களும், வர்த்தகங்களும் ஒட்டுமொத்தமும் அவர்களுக்கும் இருக்கின்றது. ஆனாலும் என் ரப்புக்காக ரமலானிலே இந்த 10 நாட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கியதை போன்று நானும் ஒதுக்க பார்க்கின்றேன். நானும் இரவுகளை கண்விழித்து இபாதத்துகளிலே, குர்ஆன் ஓதுவதிலே, தொழுகையிலே, திக்ர் செய்வதிலே, ஸலவாத் ஓதுவதிலே கழித்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நானும் விரும்புகின்றேன் என்று வரக்கூடிய அந்த மக்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக.
அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தையும், குறிப்பாக எந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்களோ அந்த லைலத்துல் கத்ரை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பாக்கியமாக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, நாம் இப்போது ஷெட்யூல் போட வேண்டிய மிக முக்கியமான 6 அமல்களிலே நான் சுருக்கி காட்டுகின்றேன். 6 அமல்கள். இதில் இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்தமும் வந்துவிடும். 6 அமல்கள். இதில் முதலாவது அமல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்தால் என்ன செய்வது? லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்தால் என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நன்மைகளுக்கும் முன்னதாக, எல்லா அமல்களுக்கும் முன்னதாக நம்பர் 1 அமலாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைந்தால் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவது. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே நீ என்னை மன்னிப்பாயாக. இந்த வாக்கியத்தை மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல நோக்கம். இந்த வாக்கியத்தின்படி வாழ்வது, இந்த வாக்கியத்தின்படி நடப்பது, இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் தன்னை செதுக்கிக் கொள்வது, இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய மன்னிப்பை என்ன செய்தால் ரப்பு நமக்கு மன்னிப்பை வழங்குவானோ அதற்கான முயற்சியில் முழுவதுமாக ஈடுபடுவது, முழுவதுமாக அந்த கோதாவில் இறங்கி விடுவது. யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, என்னால் இயன்றவரை நான் எதையாவது செய்து உன்னிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நாளை மறுமை நாளையில் நீ என்னை குற்றம் பிடித்து விட்டால் தாங்குவதற்கான சக்தியில் இல்லை நான். இந்த இம்மையிலும் மறுமையிலும் அதற்கான இடத்தில் நான் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை சென்று சந்தித்தார்கள். அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டவராக இருந்தார். நபி அவர்கள் சென்று சந்திக்கும் போதெல்லாம் அவருடைய நோய் அதிகமாகி 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 எலும்பும் தோலுமாக மாறுவதை நபி அவர்கள் கண்டார்கள். போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், தோழரே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன துஆ கேட்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களை பார்த்து புரிந்து கொண்டு அந்த சஹாபி கூறினார் ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ், மறுமையில் நீ என்னை தண்டித்து விடாதே, மறுமையில் ஏதேனும் எனக்கு தண்டனை இருந்தால் அதையெல்லாம் எனக்கு நீ உலகத்தில் கொடுத்து விடு என்று நான் துஆ செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கூறினார்கள், பா, என்ன காரியம் பண்றீங்க நீங்க, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? இம்மையில் அல்லாஹ்வினுடைய தண்டனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உங்களுக்கு வந்து விட்டதா? நீங்கள் இப்படி அல்லவா அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இம்மையிலும் நீ எங்களுக்கு நன்மையை கொடு, மறுமையிலும் நீ எங்களுக்கு நன்மையை கொடு, நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு என்றல்லவா நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இப்படி யாராவது துஆ கேட்பாங்களா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்து வந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மன்னிப்பை இப்போது நான் விலாவரியாக விளக்குகின்றேன். நன்கு உன்னிப்பாக கவனியுங்கள். முதல் விஷயம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது. அல்லாஹ்விடத்தில் யார் மன்னிப்பை பெறுவதற்கு துடிக்கிறாரோ அவர் பெருமை இல்லாதவர் என்று பொருள். அல்லாஹ்விடத்தில் எப்போது கையேந்தி தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய பலவீனத்தை ஒப்புக்கொள்கிறாரோ அவர் பெருமை இல்லாதவர் என்று பொருள். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். நமக்கு நிறைய விஷயங்கள் பாவமாகவே தெரிவதில்லை. ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் நம்முடைய பாவம் என்னவென்று. ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், செயல்கள் என்னவென்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. யார் இவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவே குர்ஆனில் பேசுகின்றான், உங்களுடைய முன்பின் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். பின்பு அல்லாஹ்வே சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள். ஏன் ஏன் உங்களுக்கு தெரியாது எது பாவம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெளிப்படையாக பெரும் பாவம் செய்தால் மட்டும்தான் பாவம்.
பின்பு பாவம் என்ற ஹதீஸில் இன்ன பாவம் நீங்கள் மனதில் என்னென்ன எண்ணினீர்கள் என்று யாருக்கு தெரியும்? ரப்புக்கு தெரியுமே. நீங்கள் ஒரு நொடி நினைத்துவிட்டு கடந்து சென்று விடுவீர்கள், ஒரு நொடி நீங்கள் நினைத்துவிட்டு கடந்து செல்வீர்கள். ஆனால் அல்லாஹுக்கு தெரியும் இது தவறு, இது பாவம். உங்களுடைய நினைப்பு இப்படி செயல்பட்டு இருக்க கூடாது, உங்களுடைய எண்ணத்தில் உள்ளத்தில் இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்க கூடாது என்பதெல்லாம் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். எனவேதான் குர்ஆன் பேசுகின்றது, வஸ்தக்ஃபிர்ஹு, நபியே நீங்கள் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் தேடுங்கள். பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் தேடுவதென்பது எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா சந்தோஷம் அடைகின்றான். ஒரு அடியார் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த விரும்புவாரேயானால் அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யட்டும். எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய சிறப்பு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்தோஷப்படுத்த முடியல. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கணவன் மனைவியை சாட்டிஸ்பாக்சன் பண்ண முடியலங்க. யதார்த்தம், மனைவி கணவனை சாட்டிஸ்பாக்சன் பண்ண முடியல. பெற்றோர்கள் பிள்ளைகளை சாட்டிஸ்பாக்சன் பண்ண முடியல. பிள்ளைகள் பெற்றோர்களை சாட்டிஸ்பாக்சன் பண்ண முடியல. யார் எதை செய்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இது இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி இருக்கக்கூடாது. உலகத்தில் ஒரே ஒரு ரப் அடியார்களை கொண்டு சாட்டிஸ்பாக்சன் ஆகின்றான், அடியார்களை கொண்டு பொருந்திக் கொள்கின்றான். எந்த அடியார் அவன் சொன்ன விதத்தில் நடந்து அவனிடத்தில் தௌபா செய்து மீண்டு வருவாரோ அந்த அடியாரை ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்கின்றான். அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இந்த உலகத்தில் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, யாரும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அதில் குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் அடியார்களை கொண்டு திருப்தி அடைகின்றான். அவன் சொன்ன வழியில் நாம் சென்றால், அவன் சொன்ன அடிப்படையில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியும். எப்போது நாம் தௌபா செய்கின்றோமோ, பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் தேடுகின்றோமோ, இது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். மன்னிப்பை பற்றி குர்ஆன் 4 விஷயங்களில் பேசுகின்றது, 4 அடிப்படை. உன்னிப்பாக இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இப்படி பேசுகின்றான் 3 விஷயத்தை குர்ஆனிலும், ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் பேசியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் சில நன்மைகள் எழுதப்படுகின்றது. பொதுவாக ரமலான் அல்லாத மாதத்தில் ஒரு நன்மையான காரியத்திற்கு 10 நன்மைகள். இதே ரமலானில் செய்தால் 700 மடங்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றது. 700 மடங்கு. ஒரு ஃபர்லான தொழுகையை நீங்கள் சரியாக தொழுதால் 700 மடங்கு நன்மை அந்த தொழுகைக்கு. ஈமானின் அடிப்படையில், தக்வாவின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா தாராளமானவன், எவ்வளவு வழங்குவான். ஆனால் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆர்வப்படுத்துகின்றான், ரமலானில் ஏனைய மாதத்தில் நீங்கள் செய்வதை காட்டிலும் 70 மடங்கு நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இப்ப சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ரமலானில் நாம் நோக்கக்கூடிய நோன்புக்கு எவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை. நன்மைகள் என்பதை சில ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் எவரேனும் ஒரே ஒரு நோன்பை ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் வைத்தால் 70 வருடங்கள் செல்லக்கூடிய தூரத்தின் அளவிற்கு அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து அவருடைய முகத்தை திருப்பி விடுகின்றான் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம் ஒரு நோன்புக்கு. இப்படி நன்மைகளுக்காக பல ஹதீஸ்கள் கூறப்பட்டிருந்தாலும் உண்மையில் நோன்புக்கான நன்மை என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை குதுசியாக அல்லாஹ் சொன்னதாக இப்படி சொல்கின்றார்கள், நோன்பு எனக்குரியது. அல்லாஹ் பேசுகிறான், நோன்பு எனக்குரியது, சூமு லீ, எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலி வழங்குவேன். எவ்வளவு நல்லா சொல்லல, எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. நானே அதற்கு கூலி வழங்குவேன். இந்த வ அன அஜ்ஸி பிஹி என்ற இந்த வார்த்தையை இலக்கணப்படி வ அன உஜ்ஸா பிஹி என்றும் படிக்கலாம். அஜ்ஸி பிஹி என்பதை வ அன உஜ்ஸா பிஹி என்றும் படிக்கலாம். வ அன அஜ்ஸி பிஹி என்று நீங்கள் வாசித்தால் இதற்கு நானே கூலி வழங்குவேன் என்பது பொருள். வ அன உஜ்ஸா பிஹி என்று வாசித்தால் இதற்கு நானே கூலியாக இருக்கிறேன் என்பது பொருள். எவ்வளவு பெரிய வித்தியாசம், எவ்வளவு பெரிய வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹ் தஆலா சொல்ல சொல்கின்றான்.
நானே அதற்கு கூலியாக இருக்கின்றேன், நானே அதற்கு கூலி கொடுப்பேன். ஒரு நோன்பினுடைய மதிப்பு, ஒரு நோன்பினுடைய அளவு, ஒரு நோன்பினுடைய நன்மை எவ்வளவு என்பதை ரப்புல் ஆலமீன் மறைத்து வைத்திருக்கின்றான். அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கப்படும், வழங்கிக் கொள்ளலாம், வாங்கிக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம் அத்தனை நபர்களையும் அதில் ஆக்குவானாக. இது நம்பர் 1. இரண்டாவது அமல் பின்பு எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே குர்ஆன் பேசுகின்றது. சூரத்துல் கலம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறைஷ் குஃபார்கள், முஷ்ரிக்கீன்கள், நீங்கள் மஜ்னூன், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். நபியை பார்த்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நபியை பார்த்து, ஈருலக தலைவரை பார்த்து நீங்கள் பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால், யாரை பார்த்துடா பைத்தியம்ன்ற, நீதாண்டா பைத்தியம் சொல்லி இருக்கலாம். தகுந்த இடத்தில் நபி அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர் என்று கூறினார்கள், சூனியக்காரர் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறி சொல்பவர் என்று கூறினார்கள். இவ்வளவும் கூறினார்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மை குணம் ஒரு நாளும் நபி அவர்கள் திருப்பி திட்டியதில்லை. அவர்கள், நீதான் பைத்தியக்காரன், நீதான் லூசு, நீதான் குறி சொல்பவன், உனக்கு தான் அந்த புத்தி, நபி அவர்கள் பேசல. நபி அவர்கள் ஒரு நாளும் சொல்லல. இப்படி யார் தன்னை பார்த்து ஏசுபவர்களை, பேசுபவர்களை பார்த்து பொறுத்துக் கொள்வார்களோ, நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு பேசுகின்றான். எழுதுகோலின் மீதும் எழுதக்கூடியவர்கள் எழுதுவதின் மீதும் சத்தியமாக, மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன், நபியே அல்லாஹ்வினுடைய நிஅமத்தினால் நீங்கள் பைத்தியக்காரர் இல்லை. அவர்கள் பேசட்டும், அவர்கள் சொல்லட்டும் உங்களை என்ன வேண்டுமானாலும், ஆனால் நான் கூறுகின்றேன், ரப்பு கூறுகின்றேன், என்னுடைய நிஅமத்தை கொண்டு நீங்கள் பைத்தியக்காரர் இல்லை. மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன் வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன். அவர்கள் உங்களை பார்த்து பைத்தியம் பைத்தியம் என்று சொல்லியும், உங்களுடைய உள்ளம் வலித்தும் துடிதுடித்தும், உங்களுடைய உள்ளம் சஞ்சலப்பட்டதற்கு பின்பும் நீங்கள் அவர்களை பார்த்து ஏசாமல், பேசாமல், திட்டாமல் பொறுத்து கொண்டு செல்கிறீர்களே, இதற்கான கூலி நாளை மறுமை நாளில் உங்களுக்கு இருக்கின்றது. எவ்வளவு நல்லா சொல்லல. இது 2வது பாயிண்ட். யாரேனும் நம்மை திட்டினால், நம்மை ஏசினால், நம்முடைய வீரன் என்பது உடனே அவர்கிட்ட திட்டணும், உடனே அவர்கிட்ட பேசணும். யார்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லிடணும். நாம் பேசி முடித்தால்தான் நமக்கு தூக்கமே வரும் அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு சாப்பாடே இறங்கும். இது நம்முடைய நிலை. ஆனால் இங்க அல்லாஹு தஆலா நமக்கு செக் வைக்கிறான். நீங்கள் திரும்ப பேசாமல் இருங்கள், அல்லாஹ்விடத்திலே இதற்கான மட்டில்லாத கூலி இருக்கின்றது. அஜ்ருன் கைர மம்னூன் வ இன்னக லஅலா குலுகின் அதீம். இது சாதாரணமான குணம் அல்ல, இது சாதாரணமான குணம் அல்ல. மேன்மைக்கு மேல் மேன்மை, மேன்மைக்கு மேல் மேன்மையாக இருக்கக்கூடிய குணத்தில் கட்டுப்பட்டது இந்த குணம். யாரேனும் ஒருவர் தன்னை திட்டுகிறார், அந்த திட்டை பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு அப்படியே பல்லை எச்சிலை விழுங்கிக் கொண்டு, பல்லை கடித்துக் கொண்டு, மென்று விழுங்கி செல்லக்கூடிய இந்த அடியாருக்கு ரப்புல் ஆலமீன் இடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கின்றது. இது 2வது இடம். நம்பர் 3 நாம் அறவே செய்யாத விஷயங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். எவர்கள் பொறுமையை நிறைவேற்றுவார்களோ, பொறுமையை நிறைவேற்றுவார்களோ, இந்த இடத்தில் பொறுமைசாலி நல்லா பேசல, பொறுமையை நிறைவேற்றுவார்களோ, பொறுமையினுடைய பூரணத்துவத்தை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இவர்களுக்கு மட்டில்லாத கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. எல்லா விஷயத்திலும் பொறுமை. அவசரப்பட்டு வாய விடுறதில்லை, அவசரப்பட்டு திட்டிடுறது, பேசுறது இல்லை, அவசரப்பட்டு எல்லாவற்றையும் உளறி கொட்டுவதல்ல. பொறுமை, பொறுமை, பொறுமை. எல்லா இடங்களிலும் பொறுமை. நபி அவர்களுக்கு குர்ஆனில் செய்யப்பட்ட பலதரப்பட்ட உபதேசங்களில் இதுவும் ஒன்று. ஃபஸ்பிர் ஃபஸ்பிர் ஃபஸ்பிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர்தான். அநியாயமாக பேசினார்கள், கேவலமாக பேசினார்கள், கீழ்த்தரமாக பேசினார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தஆலா நபி அவர்களை தட்டி கொடுத்து கொண்டே இருந்தான். பொறுங்கள், பொறுங்கள், பொறுங்கள். இப்படி யார் பொறுத்து கொண்டு இருப்பார்களோ அவர்களுக்கான கூலி இவ்வளவு என்று அல்லாஹு தஆலா 10 மடங்கு, 700 மடங்கு, 7000 மடங்கு இல்லை,
எல்லாவற்றிற்கும் மேலாக, எண்ணிக்கை இல்லை, அளவுக்கு அதிகமான கூலி. இது 3வது பாயிண்ட். பின்பு 4வது, குர்ஆனில் அல்லாஹு தஆலா இப்படி பேசுகின்றான், யாரேனும் ஒருவர் நமக்கு தீங்கு செய்து விட்டார், யாரேனும் ஒருவர் தனக்கு ஏதோ ஒரு தீங்கு இழைத்து விட்டார், ஃபமன் ஆஃபா, அவரை இவர் மன்னிக்கிறார். நம்மிடத்துல இல்லாத ஒரு பண்பு. நான் எப்படிங்க மன்னிக்க முடியும் அவரை? அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் என்ன பேசிட்டார் தெரியுமா? அவர் பேசின விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். ஃபமன் ஆஃபா, அவரை மன்னித்து, வஅஸ்லஹ, அவரோடு நல்ல முறையில் நடந்தும் கொள்கிறார். யாருக்கு வரும் இந்த மனசு? தனக்கு தீங்கிழைத்தவரை மன்னித்து அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், இவருக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இவ்வளவு நல்லா சொல்லல, மகத்தான கூலியை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். இந்த 4 விஷயத்திற்கும் அல்லாஹு தாலா கூலியை இவ்வளவு என்று சொல்லாமல் மட்டில்லாத கூலியை, முடிவில்லாத கூலி என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். இந்த 4 விஷயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த மன்னிப்பை 3 வகையாக நான் பிரிக்கிறேன். இந்த 3 வகையில் நாம் இருக்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவது. மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொண்டே இருப்பது, தேடிக்கொண்டே இருப்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவிற்கு ஆமீன் சொன்ன ஹதீஸை போன்று, யார் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும். அல்லாஹ்வினுடைய கருணை இந்த மாதம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கக்கூடிய மாதம். அல்லாஹ் நாடி இருந்தால் ரமலானும் இல்லை, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை என்று ஆக்கி இருக்கலாம். இந்த ரமலானில் எந்த சிறப்பும் இல்லை என்று ஆக்கி இருக்கலாம். லைலத்துல் கத்ர்லாம் ஒன்றும் கிடையாது போங்க என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா உங்களுக்காக, நமக்காக ரமலானை வழங்கி, குர்ஆனை கொடுத்து, லைலத்துல் கத்ரை மறைத்து வைத்து 10 மடங்கு நன்மை, 70 மடங்கு நன்மை, 700 மடங்கு நன்மை, முடிவில்லாத நன்மை. என்னிடத்தில் நீங்கள் மீண்டு வாருங்கள், திரும்பி வாருங்கள், நிராசையடைந்து விடாதீர்கள் என்று ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹு தஆலா நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கின்றான். நாம் மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் நம்மை விட அல்லாஹ் நமக்காக பேசுகின்றான். என்னுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், என்னுடைய மன்னிப்பில் உங்களுடைய கவனத்தை வையுங்கள். இது நம்பர் 1 பாயிண்ட். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. சஹாபாக்கள் சில வேளைகளில் குரலை உயர்த்தி பேசிவிட்டதற்காக அஞ்சிக் கொண்டிருந்தார்கள் வாழ்நாள் முழுக்க. அதற்காக அவர்கள் வாழ்நாள் முழுக்க சதகா செய்தார்கள். நான் இப்படி பேசிவிட்டேனே. வாழ்நாள் முழுக்க நன்மைகளை செய்து கொண்டிருந்தார்கள். நான் இப்படி செய்து விட்டேனே. ஃபர்லான அமல் செய்வதில்லை, உபரியான அமல்களை வலிஞ்சி வரிந்து கட்டி கொண்டு செய்தார்கள். ஆனால் இன்று நாம் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெறுதல் என்பது மிக நுட்பமான விஷயம். இதில் இந்த 10 நாட்களில் கவனம் செலுத்துங்கள். மன்னிப்பினுடைய 2வது வகை, தயவு செய்து நாம் யாருக்கேனும் துரோகம் செய்திருந்தால், நாம் யாருடைய உள்ளத்தையாவது புண்படுத்தி இருந்தால், நாம் யாருக்காவது பிடிக்காதவர்களாக அவர்களுக்கு நாம் ஏதேனும் கஷ்டங்களை வழங்கி இருந்தால், அல்லாஹுக்காக ஈகோ பார்க்காமல் அவர்களிடத்தில் மன்னிப்பை பெற்று விடுங்கள். அவர்களிடத்திலே மன்னிப்பை கேட்டு விடுங்கள். நாளை மறுமை நாளையில் நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. நாளை மறுமை நாளில் இது நமக்கான பிரச்சனையாக வந்து நின்றுவிடக் கூடாது. சோ மன்னிப்பை கேட்டுக்கொள்வது, நாம் அவர்களிடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொள்வது. 3வது, நாம் பிறரை மன்னித்து விடுவது. அவ்வளவுதான். இந்த 3 மன்னிப்புகளை உன்னிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவது, மனிதர்களிடத்தில் நாம் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பை பெற்றுக்கொள்வது, பின்பு நாம் பிறரை மன்னித்து விடுவது. இந்த இடத்தை அல்லாஹு தஆலா இப்படி பேசி நமக்கு புரிய வைக்கின்றான். பிறரை மன்னிக்காதவர்கள், பிறரை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்பவர்கள், பிறருடைய பாவங்களை என்னால் மன்னித்துவிட முடியாது என்று பேசுபவர்கள், அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லகும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா? உங்களுடைய பாவங்களை உங்களுடைய ரப்பு மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் பிறருடைய குறைகளை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்கள், பிறருடைய தவறுகளை நீங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். இது என்னங்க லாஜிக்? அல்லாஹ் கேட்கிறான்.
அல்லாஹ் நேரடியா கேட்கிறான். இது எப்படிங்க சரியாகும்? ரப்பு நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுறணும். ஆனால் நீங்கள் மட்டும் பிறர் உங்களுக்கு செய்த அநியாயத்தை, துரோகத்தை, அவர் உங்களிடத்தில் கண்ட குறைகளை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்கள். அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புறான் குர்ஆன்ல. இந்த 10 நாட்கள் இந்த 3 மன்னிப்பை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இதை நான் இப்படி கேள்வி எழுப்புகின்றேன். இந்த 20 நாட்கள், கடந்துவிட்ட 20 நாட்கள், உண்மையாகவே நாம் வைத்த நோன்பு, நாம் தொழுத இரவு தொழுகை, நாம் ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள் நம்மிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பது உண்மையானால் இந்த 3 இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நிலைத்து இருங்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருப்பது, தௌபா செய்வது, மன்றாடுவது, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுவிடுவது என்பது தங்களுடைய லட்சியம் என்று அதை நோக்கி ஓடுவது, பின்பு பிறரிடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொள்வது, பிறரை மன்னித்து விடுவது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த 20 நாட்கள் நம்மை மாற்றமாக்கி இருக்கின்றது. நம்மிலே இந்த 20 நாட்களுடைய தக்வா உள்ளிறங்கி இருக்கின்றது. நம்முடைய உணர்வு 20 நாட்களுக்கு முன்னால் இருந்தது வேறு, இப்போது வேறு என்று இருக்குமேயானால் நிச்சயமாக நாம் இந்த மன்னிப்பினுடைய விஷயத்தில் மிக கவனத்தோடு வந்தாக வேண்டும். சில ஹதீஸ்களை நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன், பாருங்கள். மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, மிக பிரபல்யமான சஹாபி, விபச்சாரம் செய்து விட்டார்கள். ஈமான் தடுமாற்றமாயிடுச்சு, விபச்சாரம் செய்து விட்டார்கள். ஆனால் தாங்கள் விபச்சாரம் செய்து விட்டோம் என்ற அந்த குற்ற உணர்ச்சி ஒளித்து வைத்திருக்க முடியவில்லை. நேரா நபி அவர்கள் கிட்ட வந்துட்டான். அல்லாஹ்வின் தூதரே, நான் நாசமாகிவிட்டேன், என்னை நான் அழித்துக் கொண்டேன். என்ன செஞ்சீங்க? நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த குணத்தை பாருங்கள். ஒரு சஹாபியே முன்வந்து தன்னை வழிமொழிகின்றார், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று. நபி அவர்களுடைய மேன்மை குணம், உயர்ந்த குணம். ஆனாலும் மேன்மக்களே என்ற அடிப்படையில் நீங்கள் பெண்ணை தவறாக பார்த்து விட்டீர்களா? நபி அவர்கள் கேட்கிறாங்க. அதுதான் விபச்சாரம் சொல்றீங்களா? இன்னைக்கு பார்த்தாலே விபச்சாரம் சொல்லி பட்டம் கட்டிடுறாங்க, பேசினாலே விபச்சாரம் சொல்லி பட்டம் கட்டிடுறாங்க. ஆனா நபி அவர்கள் ஒரு சஹாபி வந்து விபச்சாரம் செய்து விட்டேன் என்று பேசிய பின்பும் நீங்கள் அந்நிய பெண்ணை தவறாக பார்த்து விட்டீர்களா? இச்சையோடு பார்த்து விட்டீர்களா? அந்த சஹாபி மீண்டும் கூறுகிறார், இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நபி அவர்கள் திருப்பி பேசுறாங்க, ஆபாசமாக உரையாடி விட்டீர்களா? மார்க்கம் அனுமதிக்காத வகை நீங்கள் பேசிவிட்டீர்களா? இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். தவறுதலாக தொட்டு விட்டீர்களா? அந்நிய பெண்ணின் மீது கை வைத்து விட்டீர்களா? நபி அவர்களுடைய அந்த மேன்மை குணம் பாருங்கள். தவறுதலாக தொட்டு விட்டீர்களா அவர்களை? இல்லை அல்லாஹ்வின் தூதரே, விபச்சாரம் என்று எதற்கு சொல்லுவார்களோ அதைத்தான் நான் செய்துவிட்டேன், விபச்சாரம் செய்துவிட்டேன். எதை விபச்சாரம் என்று நீங்கள் கூறுவீர்களோ, எதை விபச்சாரம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகின்றானோ அந்த தவறை, அந்த அநியாயத்தை, நான் பெரும்பாவத்தை செய்துவிட்டேன் என்று சொல்லியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தார்கள். பதிலே சொல்லல, தலையை கீழே போட்டுக் கொண்டார்கள். எந்த ஒரு தண்டனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனுக்குடன் நிறைவேற்றியதே இல்லை. ஏன் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு கிடைக்கின்றதா என்று காத்திருப்பார்கள், பொறுத்திருப்பார்கள். யார் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் வாசல் திறந்து இருக்கின்றது. மனிதர்கள் தான் குறுகிய உள்ளம் கொண்டவர்கள், மனிதர்கள் தான் வக்கிர புத்தி கொண்டவர்கள். அல்லாஹ் அப்படி அல்ல. யார் எப்படி செய்துவிட்டு தன்னிடத்தில் மீண்டு வந்தால் அவர்களை அரவணைக்க காத்திருக்கின்றான், அவர்களை தன்னளவில் பாவங்களை மன்னிக்க காத்திருக்கின்றான் ரப்புல் ஆலமீன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள், இவர்களை அழைத்து சென்று ரஜ்மை நிறைவேற்றி விடுங்கள், கல்லால் அடித்து கொன்று விடுங்கள். ரஜ்ம் தண்டனை இஸ்லாமிய அடிப்படையில் திருமணமானவர்கள் விபச்சாரம் செய்தால் ரஜ்ம் தண்டனை நிறைவேற்றி விடுங்கள். அப்போ இதே போன்று கல்லடி கொடுக்கப்பட்டு ரஜ்ம் தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது. அந்த நேரத்தில் மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுகிறார்.
ஓடுகிறார்கள். ஒரு சில சஹாபாக்கள் அவரை சென்று இறுக்கமாக பிடித்தார்கள். பின்பு கல்லால் அடித்து அவருடைய உயிரை கொன்றார்கள். இது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒன்று. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லப்படுகின்றது. இப்படி நாங்கள் கல்லை விட்டு எரியும் போது வலி தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் அவர் ஓடினார். பிறகு 2 சஹாபாக்கள் அவரை பிடித்தார்கள், பின்பு அடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி திருப்பி கேட்டார்கள், அவர்தான் வேதனை தாங்க முடியாமல் ஓடினாரே, நீங்கள் விட்டிருக்கலாம் அல்லவா, ஏன் பிடித்து அடித்தீர்கள்? நபி அவர்களுடைய உள்ளம் பாருங்கள், நபி அவர்களுடைய குணம் எவ்வளவு மேன்மை குணம் பாருங்கள். நீங்கள் அவரை விட்டிருக்கலாம் தானே, அவர் போயிருப்பார். ஏன் நீங்கள் தண்டனையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்போது ஒருவர் வந்து விட்டாரோ அப்போதே அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது அவருக்காக. தன்னுடைய குற்றத்தை மறைத்து வைக்காமல் அல்லாஹ்விடத்திலே உண்மையாக வந்து சொல்லிவிட்டாரே, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நபி அவர்கள் எதுவுமே பேசாமல், நீங்கள் செல்லுங்கள், சில நாட்கள் கழித்து வாருங்கள், இவ்வளவுதான் சொன்னாங்க. மீண்டும் அந்த பெண் போனாங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்தார்கள் மீண்டும், அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஏற்கனவே உங்ககிட்ட வந்தேன், நீங்க போயிட்டு வர சொன்னீங்க, இப்போது வந்திருக்கிறேன், போய் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க. மீண்டும் அந்த பெண் வந்தார்கள், மறுபடியும் வந்து 3வது முறை நின்றார்கள். நபி அவர்கள் சொன்னாங்க, போயிட்டு மறுபடியும் வாங்க. விபச்சாரத்தினால் உண்டான குழந்தை வளர ஆரம்பித்து விட்டது. இப்போ 3 மாசம், 4 மாசம், 6 மாசம். மீண்டும் அந்த தாய் வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்போது வந்திருக்கிறேன். நபி அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், போங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க. மறுபடியும் போனாங்க, மறுபடியும் வந்தாங்க, மறுபடியும் போனாங்க, மறுபடியும் வந்தாங்க. கடைசியில் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள். குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால், வந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள், ரஜ்மு செய்து தண்டனையை நிறைவேற்றுங்கள். தண்டனை நிறைவேற்றியதற்கு பின்னால் அந்த தாயினுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைப்பதற்காக சென்றார்கள். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் ரோஷத்தோடு, அல்லாஹ்வின் தூதரே, விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கா நீங்கள் ஜனாசா தொழ வைக்க செல்கிறீர்கள்? நபி அவர்களுக்கு கடுமையாக கோபம் வந்துவிட்டது. உமரே, யாரை பார்த்து என்ன பேசுகிறீர்? அந்த தாய் தான் செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் இதுவரைக்கும் கேட்ட தௌபா, மீண்டும் 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 அல்லாஹ்விடத்தில் அழுது உருகிய அந்த உருக்கம், அந்த வருந்துதல், அவர்கள் செய்த தௌபா, உங்களில் தௌபா நன்கு செய்யக்கூடிய 70 நபர்களுக்கு பங்கு வைத்தாலும் இவர்களுடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கும் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு போய் ஜனாசாவை தொழ வைத்து அந்த பெண்ணுக்காக துஆவும், அந்த தாய்க்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எப்படி நபி அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நாங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் அமர்ந்திருந்தோம். திடீரென்று ஒரு சஹாபி வந்தார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஹலாக் ஆகிவிட்டேன், நான் நாசமாகிவிட்டேன் என்று கூறினார். என்னங்க நீங்க செஞ்சீங்க? போது அவர் கூறினார், நான் நோன்பாக இருக்கும் நிலையிலேயே என் மனைவியிடத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன், நான் நாசமாகிவிட்டேன், என்னால் இருக்க முடியல, நான் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 மாசம் நோன்பு வைங்க, போங்க. அவர் சொன்னார், 2 மாசம் நோன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் சக்தி இல்லை. சரி, ஏழைகளுக்கு உணவளித்து விடுங்கள். வசதி இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கும் அடிப்படையில் என்கிட்ட வசதி இல்லை, அவர் கூறினார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, ஒரு 3 நோன்பு வைங்க. அதுவும் என்னால முடியாது, 3 நோன்பு தொடர்ந்து வைக்கிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்லை. அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு கூடை நிறைய பேர்ச்சப்பழம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பேரிச்சப்பழத்தை கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு இதை சதகா செய்து விடுங்கள் அப்படின்னாங்க. அந்த சஹாபி சொன்னார்,
இருக்கக்கூடிய ஏழைகளிலேயே நான் தான் அளவுக்கு அதிகமான ஏழை, இந்த பேரித்த பழத்திற்கு முழு தகுதியானவன் நான் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்துவிட்டு எடுத்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டார்கள். முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. மனிதர்களுடைய உணர்வை எப்படி மதித்திருக்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அழகான நிலை. இப்ப இந்த ஹதீஸில் வந்த நபித்தோழர் யார்? ஆனா சஹாபாக்கள் அதை மறைத்து விட்டார்கள். ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அதே சபையில் இருந்தவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. வந்தவர் யார் என்று தெரியும், எந்த குலம் என்று தெரியும், எந்த கோத்திரம் என்று தெரியும், அவருடைய பேர் தெரியும், அவருடைய தந்தை பேர் தெரியும். ஆனால் ஹதீஸிலே அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் வந்தார், அவ்வளவுதான். அது யார்? கியாமத் நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. யாரோ ஒரு நபித்தோழர், அவ்வளவுதான். ஏன் மறைத்தார்கள்? ஏனைய எல்லா ஹதீஸ்களிலும் இன்னார் 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 என்று பெயரோடு வந்திருக்கும் போது இவருடைய ஏன் இது ஒரு மைனஸ் பாயிண்ட். பிளஸ் பாயிண்டா இருந்தா பேரை சொல்லிடுவாங்க சஹாபாக்கள். மைனஸ் பாயிண்ட், இந்த நேரத்தில் ஒரு மைனஸ் சொல்லி டீகிரேட் பண்ணக்கூடாது யாரையும். எவ்வளவு அழகான ஸ்கில் பாருங்க நபி அவர்கள் கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட அந்த எப்போதும் பிறருடைய கண்ணியத்தில் விளையாடுவதில்லை, பிறருடைய மதிப்பில் விளையாடுவதில்லை. ஹதீஸில் பதிவு செய்தார்கள் ஒரு மனிதர் வந்தார், அவ்வளவுதான். அந்த மனிதர் யார் என்று இப்போதும் தெரியாது, 1400 ஆண்டுகளாக யாருக்கும் தெரியாது, இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஹதீஸ் உயிரோடு இருக்கும், அந்த ஹதீஸில் கிடைக்கக்கூடிய படிப்பினை உயிரோடு இருக்கும். ஆனால் அவர் யார் என்று யாருக்கும் இப்போது வரை தெரியாது. எவ்வளவு அழகாக கண்ணியத்தை சஹாபாக்கள் கையாண்டு இருக்கிறார்கள் பாருங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் உன்னிப்பாக நாம் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் மன்னிப்பு, மன்னிப்பு, மன்னிப்பு. அல்லாஹ்விடத்தில் தௌபாவில் மன்றாடுவது, சுஜூதில் விழுவது, கண்ணீர் சிந்துவது, கதறுவது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதென்பது, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது என்பது குறிப்பார்த்து இலக்கு தவறாமல் நீங்கள் விடக்கூடிய அம்பை போன்றதாகும் என்று கூறினார்கள். எனவே தௌபா, மன்னிப்பு முதலாவதாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் அமல் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றாக வேண்டும். பின்பு பிறரிடத்தில் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது பிறரை நாம் மன்னித்து விட வேண்டும். இது ரமலான் நமக்கு கொடுத்த தாக்கம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இதை நடைமுறைப்படுத்துங்கள். நம்பர் 1. நம்பர் 2, பின்பு இரண்டாவது இந்த 10 நாட்களில், இந்த 10 விஷயத்தில், அதாவது இந்த 10 நாட்களுடைய இரவில் எதை நாம் செய்து கொள்ள வேண்டும்? இரண்டாவது அமல் என்ன? நாம் தூரமாக இருக்கக்கூடிய அமல் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது. இதைத்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன். குர்ஆன் அல்லாஹு தஆலா இறக்கியதற்காகத்தான் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கின்றோம். நல்லா விளங்கிக்கணும் இதை. அல்லாஹ் நமக்கு இறக்கிய வேதத்திற்கு பரிகாரமாக, நன்றி கடனாக நாம் நோன்பு வைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். நன்றி என்பது மிகவும் மிகவும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது, உயர்வானது. எல்லா நபிமார்களும் நன்றி செலுத்துபவர்களாக இருந்தார்கள். எப்பவுமே அதுல குறை வைக்கல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு நாள் வயிறு நிரம்ப சாப்பிட ஆசைப்படுகின்றேன்.